வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள்ல 70 முதல் 79 வரைக்கும் உள்ள விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 70வது பாருங்க, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்தது போல. தொட்டி நீளத்தில் நம்ம சுண்ணாம்பு கலந்தோம்னா அது ரொம்ப ஒயிட்டா இருக்கும். நார்மலா என்னது, சுண்ணாம்பு போடும்போது அது கொஞ்சம் ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும், டல்லா இருக்கும். ஆனா அதுல நீளத்தை மிக்ஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா அது நல்லா பளிச்சுன்னு தெரியும். நம்ம வெள்ளை துணியை வெளுத்தோம்னா கூட நீளம் போட முடியும், அப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியும். அப்ப என்னது அர்த்தம்? கட்டிருள் வெளிச்சத்தில் நீங்குதல் அப்படிங்கிறதா அதற்கு சரியான பொருளாக இருக்கும். அடுத்து, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அப்படின்னா, நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம்னா அவங்க எடுத்து வந்துட்டோம்னா என்ன சொல்லுவோம்? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அப்படின்னா, அப்ப பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மலைமுகம் காணா பயிர் போல, மலையே பார்க்காத பயிர் வாடி போயிடும், வருத்தத்தில் இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், வருத்தம். மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல, மண்ணுக்குள்ள இருக்கிற நீர் ரொம்ப நுண்மையா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி நுண்ணறிவு அப்படிங்கிறதான் சரியான விடை. அரியனோடு அரியனம் அடாப்பா போல, அதாவது அரி அப்படின்னா சிங்கம் என்று பொருள். அரியனோடு அரியனம், சிங்கத்தோடு சிங்கம் சண்டை போடுவது போல வேந்தர்களும் போர் புரிந்தார்கள் அப்படின்னு நமக்கு பழமையான ஒரு பாடல் சொல்லுது. அப்ப மன்னர்களோடு மன்னர்கள் போர் புரிதல், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மின்னாமல் இடி இடித்தது போல, அதாவது மின்னலே மின்னாம இடி இடிச்சுன்னா அந்த எதிர்பாராத ஒரு துக்க செய்தி, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கடல் மடை திறந்தார் போல அப்படின்னா என்னது? ரொம்ப விரைவாக வெளியேறும், விரைவா இருக்கும். கடல் மடை திறந்துச்சுன்னா தண்ணி எப்படி வேகமா போகும். அப்ப விரைவு, இந்த இடத்துல விரைவு சரியான விடை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா, உள்ளங்கையில நெல்லிக்கனி இருந்துச்சுன்னா நமக்கு தெளிவாக தெரியும், தெளிவு. நகமும் சதையும் போல, நகமும் சதையும் எப்பயும் ஒன்னா ஒற்றுமையாக தான் இருக்கும், சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் பி பெருநட்பு என்பது சரியான விடை. அதே போல நகமும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமை என்பதும் வரும். நன்றி.